ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் பெங்களூரில் இருக்க கமர்ஷியல் ஸ்ட்ரீட் தான் போகிறேன். இதுதான் இன்றைக்கான அவுட்ஃபிட். இந்த மாதிரி ஃப்ராக் டைப்பான அவுட்ஃபிட் போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்கும்ல. ஐ டோன்ட் நோ அபவுட் யூ கைஸ், பட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். மொத்தம் 4 பேர் பிளான் பண்ணியிருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜேபி நகர்லேருந்து அப்படியே வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்காட்டி நான் வந்துட்டு ஹெச்எஸ்ஆரில் இருக்கேன். ஸோ நான் இங்கேருந்து ரேபிடோவில் போயிட்டேன். ஆக்சுவலி எம்ஜி ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஆக்சசபிளாக இருக்கும். எப்படின்னா கமர்ஷியல் ஸ்ட்ரீட்குள்ளேயே தான் இருக்கும். நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு நடந்து போகணும் அப்படின்ட்டுலாம் அவசியமே இல்லை. ஆனால் அன்றைக்கி எனக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்துட்டு ரேபிடோ ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். நான் பெங்களூர் வந்ததுலேருந்து 3 டைம்ஸ் போயிருக்கேன் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு. பட் எவ்வளோ டைம் போனாலும் போர் அடிக்காது. அது ஒரு மாதிரி வைபாக இருக்கும் அந்த ஏரியாவே. இந்த மாதிரி வால் போர்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, நம்ம பேஜஸ், அதாவது யூடியூப் அந்த மாதிரி சேனல் வச்சுருந்தோம்னா நம்ம இங்கே கல்வெட்டாக நம்ம பதிச்சுக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு இன்னொரு குட்டி டிப் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு ஆட்டோ இல்லை ரேபிடோவில் போகிற பர்சனாக இருந்தால் நீங்கள் சர்ச் ஸ்ட்ரீட்டில் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்னு லொக்கேஷன் கொடுத்து போகாமல் பேரகன் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு லொக்கேஷன் கொடுத்து போனீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் சுற்றுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சசபிளாக இருக்கும். பிகாஸ் அங்கே தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ரெட்ரோ ஃபோட்டோ ஷூட், 10 minutes டிராயிங், அப்புறம் நிறைய ஸ்டால்ஸ் எல்லாமே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே லைனாக நடந்து 1 by 1 பார்த்துட்டு போகலாம். எல்லாமே நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். எனக்கு கோரமங்கலாவை விட எனக்கு இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட் ரொம்பவே பிடிக்கும் பர்சனலாக. பிகாஸ் கோரமங்கலாவில் எடுத்துக்கிட்டால் நைட் லைஃப்லாம் நல்லாயிருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், எல்லாம் ஓகே. பட் இந்த பப்பிங், கிளப்பிங் இந்த மாதிரி தான் ஜாஸ்தி இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. பப்பு மட்டும் இல்லை, நிறைய திங்ஸ் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஜாலியாக சுற்றலாம். ஆனால் பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டு இங்கே ஜெயநகர் அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரி இங்கே வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்காது. ஆக்சுவலி இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். காஸ்ட்லி மீன்ஸ் ரொம்ப காஸ்ட்லி அப்படி கிடையாது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ரேட் ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். பிகாஸ் இவங்க ரெண்ட் பே பண்ணணும். அதுக்காகவே வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ரேட் வச்சு இங்கே வந்துட்டு சேல் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் குர்த்திஸ் அண்ட் சாரீஸ் எல்லாம் அங்கே சூப்பராக இருக்கும். பெங்களூர்னாலே நைட் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோரமங்கலாவில் இந்த பப் எல்லாமே அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட், சர்ச் ஸ்ட்ரீட்லாம் வந்துட்டு நைட் லைஃப் சூப்பராக இருக்கும். அண்ட் ஒன் திங், நீங்கள் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 டேஸில் மட்டும் பிளான் பண்ணுங்கள். மற்ற டேஸில் வந்து ஸ்டால்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. அண்ட் ப்ளீஸ் இக்னோர் த பேக்ரவுண்ட் நாய்ஸ். நான் வீட்டில் இருக்கிறங்காட்டி என்னால் எதுவுமே பண்ண முடியலை. அங்கே பவர்லூம் போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு அந்த ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து தறியெல்லாம் நிறுத்தியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஆன் பண்ணிட்டங்காட்டியும் என்னால் எதுவுமே மைக் யூஸ் பண்ணியே இந்த நாய்ஸ்லாம் வருது. அங்கே தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பவே ஒரு 11:45 சம்திங் அந்த டைமுக்கு ஆயிடுச்சு அங்கேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கே. ஆனால் அப்போவும் அங்கே அவ்வளோ ரஷ்.
ஃபுல்லாக சுற்றிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் டின்னர் இங்கேயே முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கேஎஃப்சியில் போயிட்டு அங்கே நல்லா டின்னரை வச்சு ஒரு வெட்டிட்டு அதுக்கப்புறம் குட்குடி போயிருந்தோம். மேலே கேஎஃப்சினா கீழே தான் குட்குடி இருந்துச்சு. அங்கே போயிட்டு என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக அந்த சைட் பேக் ஒன்று இருக்கும் அது வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அவள் கேட்ட மாதிரி சைட் பேக் அங்கே தான் அவளுக்கு கடைசியாக கிடச்சிது. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அவங்க வந்து பஸ்ஸில் போயிட்டாங்க. அவங்க ரூட்கான பஸ் வந்து கரெக்டாக அங்கே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துலையே வந்துச்சு. ஸோ அவங்க 3 பேரும் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. நான் வந்து ரேப்பிடோ புக் பண்ணி போயிட்டேன். நம்ம இன்னொரு vlogல சந்திக்கலாம். டாடா பை. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். அப்புறம் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. பாய்.